வணக்கம் நண்பர்களே. இந்த புல்தடிக்கு பயில்வான் நிஃப்டி இன்றைக்கி ஜிஎஸ்டினால் 25,000 ஓப்பன் பண்ணி 300 பாயிண்ட் இறங்கி 24,735 முடிஞ்சிருக்கு. வெறும் 20 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் அதோட அடுத்த ரவுண்டை தொடங்கிருச்சு. நண்பர்களே, இப்போ நிஃப்டி சார்ட்டில் பாருங்கள். ஏற்கனவே ஜூன் மாதம் மிடில் இங்கேருந்து ஏற ஆரம்பித்த நிஃப்டி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரெண்ட் லைன், அதாவது உங்களுக்கு கரெக்டாக 25,650 வரைக்கும் போச்சு. அது ஜூன் மிடில் 24,350 பக்கத்தில் வந்துட்டு ஜூலை மாதம் 25,650 போச்சு. அங்கே இருந்து திருப்பி என்ன ஆயிடுச்சு பாருங்கள். நிஃப்டி அதே 24,350 பக்கத்தில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த புல்தடிக்கு பயில்வான் மேலே போச்சு. மறுபடியும் அதே நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் ரீசெண்டாக செயல்பட்டு திரும்பி என்ன ஆயிடுச்சு கீழே. எப்போ? செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதான் அவங்களுக்கு ஆகஸ்ட் எண்டில் மறுபடியும் திருப்பி 24,350 வந்தது. வந்துட்டு திரும்பியும் ரிவர்ஸ் எடுத்து இன்றைக்கி நேற்று வந்து ஜிஎஸ்டி காரணத்தால் என்ன ஆயிடுச்சு 300 பாயிண்ட்டு அப்பில் ஓப்பன் பண்ணி 25,000க்கு ஓப்பன் பண்ணி அங்கேருந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி என்ன பண்ணிடுச்சு அடுத்த ரவுண்டுக்கு திரும்பிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு இப்போ எங்கே வந்து முடிஞ்சிருக்கு 24,735 வந்து முடிஞ்சிருச்சு. திரும்பி எங்கே வந்துடலாம் 24,380 பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய 24,350 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். மேலே போட்டுக்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் பிட்வீன்லேயே தான் நிஃப்டி இப்போ ஒரு 5 மாதமாக இப்போ ஒரு 4 மாதமாக செயல்பட்டுருக்கு. சரிங்களா? ஸோ எப்போ இந்த 24,350 இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனையும் அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லைனையும் மேலே போட்டிருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் உங்களுக்கு நிஃப்டி அது மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும், கீழே பிரேக் பண்ணால் கீழே வரும். அது வரைக்கும் அது எப்போ பிரேக் பண்ணது நம்ம காத்துட்ருக்க வேண்டியதான். அதுக்கு 1 மாதம் எடுத்துக்கிறதோ 2 மாதம் எடுத்துக்கான்னு தெரியல. சரிங்களா நண்பர்களே, இன்றைக்கி நிஃப்டியை கீழே விழாமல் காப்பாற்றினது யாருன்னு பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது என்எஸ்சி வெப்சைட்டு. ஸோ இதில் பாருங்கள், M&M வந்து 6% இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் 4%, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2%, பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு 2%, நெஸ்லே ஒரு 1.5%. ஸோ ட்ரெண்ட் ஒரு 1%. இதுதான் வந்து நிஃப்டியை கீழே இறங்க விடாமல் பார்த்துக்குச்சு. ஆனால் நிஃப்டியை இறக்குன அந்த புண்ணியவாங்க யாருன்னு பார்க்கலாமா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். நிஃப்டியை இறக்குனது இல்லை, இப்போ பெரும் பங்காக இருக்கிறவர் யாருன்னா நம்ம இன்ஃபோசிஸு, ஜியோ ஃபினான்ஸு, பவர் கிரேட், டாடா கன்சியூமரு, HDFC லைஃப், இவங்கெல்லாம் வந்து நம்ம நிஃப்டியை இறக்குனதில் பெரும் பாடு பண்ணவங்க இவங்க தான். நண்பர்களே, இன்றைக்கி எந்த செக்டர் பாசிட்டிவ்னு பார்க்கலாமா? நம்ம செக்டர் இண்டிசஸில் போய் நம்ம பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது செக்டர் இண்டிசஸ். நிஃப்டி 50 மற்றும் நிஃப்டி 50, உங்கள் நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ், இது மட்டும்தான் பாசிட்டிவில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப், மேலே சொன்ன அந்த 3 மட்டும்தான் பாசிட்டிவ். மற்ற எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் நெகட்டிவ்லேயே தான் முடிஞ்சிருக்கு. எதுவுமே பாசிட்டிவாக இல்லை, எல்லாமே வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு.
நண்பர்களே, இன்றைக்கி பங்கு சந்தை போட்டு தள்ளிய ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ் மோட்டார் ஸ்டாக். உங்களுக்கு எம்என்டம், ஈச்சர் மோட்டார் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டினால் வரி குறைப்புனால எம்என்டம் ஒரு 6%, ஈச்சர் மோட்டார் 4% ஏறிச்சு. ஆனால் போஸ் மோட்டார் வந்து காஸ்ட்லியான காருக்கு என்ஜின் பண்ணி தர கம்பெனி. அதனால் இன்றைக்கி போஸ் மோட்டரை போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு 8% வரைக்கும் இன்றைக்கி இறக்கி விட்டுட்டாங்க. அது இல்லாமல் போஸ் மோட்டார் சேல்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அதிகப்படியான லாபம் கொடுத்து தான் இருக்குது. நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது போஸ் மோட்டாரோட ஒன் டே சார்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இதே வருஷத்தில் ஏப்ரல் மாதம் பாருங்கள் எங்கே இருந்ததுன்னு, வெறும் ஒரு 7,000 ரூபா பக்கத்தில் நேரஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வெறும் ஜஸ்ட்டு உங்களுக்கு 2 மாதம், ஜஸ்ட் ஒரு 4 மாதத்துக்குள்ளே அது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். 21,300, 21,000 வச்சுக்கோங்க. ஸோ 7,000லேருந்து 21,000 போயிடுச்சு. உங்களுக்கு 2 மடங்கு 200% ஏறிடுது. அதனால் ஏற்கனவே கீழே வாங்கினவங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அவங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோனா இறங்கட்டும், நமக்கு என்ன அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் உச்சியில் போய் வாங்கினவங்க தான் ஐயோ இன்னும் இறங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. கடவுளே இன்னும் கீழே இறங்கக்கூடாது, மேலேயே போகணுன்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கீழே வந்தால் புதுசாக வாங்குகிறவங்க ஆஹா கீழே வரட்டும், கீழே வந்தால் வாங்கலாமே, இவ்வளோ நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நினைக்கிறதில்ல, இவங்க 2 பேர் நினைக்கிறதில்ல, யார் நினைக்கிறது நடக்கும்னு பார்ப்போம். அதுக்கு சில மாதங்கள் காத்திருந்தால் தான் நமக்கு தெரியும். நண்பர்களே, ஜிஎஸ்சி 40% போட்டும் ஏற ஸ்டாக்கு பாருங்கள். காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு டொபாகோ கம்பெனி ஏன் ஏறுறான் அப்படின்னு தெரியல. ஆனால் 40% ஜிஎஸ்சி போட்டும் ஏறுது. அதுக்கு என்ன காரணம்? ஐடிசி மட்டும் ஏறுது, அது அப்புறம் நானும் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுதோ என்னமோ. ஆனால் ஐடிசி வந்து ஒரு எஃப்எம்ஜிஜி ஸ்டாக்கு. இவன் வந்து அது எஃப்எம்ஜிஜிலையும் இருக்குது, டொபாக்கோலையும் இருக்குது. ஆனால் இவன் ஃபுல்லி காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வந்து இதில் தான் இருக்குது, டொபாக்கோவில் தான் இருக்குது. ஆனால் 40% போட்டாலும் ஏறிட்டுருக்கு. அதுக்கு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு இப்போ இந்த மாதம் போனஸ் தரதா அறிவிச்சிருந்தாங்க. அதனால் கண்டு இந்த ஜிஎஸ்டி நியூஸுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏறிக்கிட்டு இருக்குது என்னமோ. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸோட ஒன் டே சார்ட் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஜனவரி மாதம், உங்களுக்கு 2025 ஜனவரி மாதம் என்ன ரேட் இருக்குது பாருங்கள். 4,200 ரூபா இருந்தது. இப்போ போய் பாருங்கள், இப்போ செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கரெக்டாக 10,400 ரூபா, 150% ஏறி இருக்குது. அப்புறம் அப்படி என்ன தான் இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸில் இருக்குதுன்னு தெரில. அதாவது அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டில் எவ்வளோ தான் மென்று துப்புவாங்கன்னு தெரில, எவ்வளோ தான் ஊதி தள்ளுவாங்கன்னு தெரியல. ஒரு வேளை புண்பட்டை நெஞ்ச புகை விட்டு ஆத்தின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கிறதுனால என்னன்னு தெரில, இந்த ஷேர் ஏறிக்கிட்டே இருக்குது. நண்பர்களே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது பவர் ஆஃப் 200 டே மூவிங் ஆவரேஜ். அதாவது 200 டே மூவிங் ஆவரேஜோட பவர் எப்படி செயல்படுது, ஒரு சப்போர்ட்டாக எப்படி செயல்படுதுன்னு இப்போ பாருங்கள். நண்பர்களே, ஆர்த்தி ஃபார்மா ஸ்டாக்கோடைய ஒன் டே சார்ட் பாருங்கள். உங்களுக்கு ஐபிஓ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள். முதல்ல ஐபிஓ வந்ததுலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன்லேயே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் 200 டேஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த 200 டேஸை ஒவ்வொரு 200 இஎம்ஐ ஒவ்வொரு வாட்டியும் டச் பண்ணிவிட்டு 200 மூவிங் ஆவரேஜை ஒவ்வொரு வாட்டியும் டச் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக மேலே போயிருக்கு பாருங்கள். இதுதான் 200 டே மூவிங் ஆவரேஜோட பவர். இதே மாதிரி நீங்கள் ஒரு சில ஸ்டாக் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இன்னும் சோலார் ஃபைனான்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது சோழமண்டலம் ஃபினான்ஸோடைய ஒன் டே சார்ட்
பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டச் பண்ணிட்டு அப்படியே மேலே மூவ் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு சில நேரங்களில் 200 பக்கத்துலேயே கன்சாலிடேட் ஆகிட்டு அப்படியே மேலே மூவ் ஆயிடுச்சு. இப்போவும் பாருங்கள் 200 டேஸ் பக்கத்துலேயே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போனா 200 ஆவரேஜ் பக்கத்தில் வந்தால் எவ்வளோ பவராக 200 செயல்படுது. ஒன்று 200 பக்கத்துலேயே மூவ் ஆகிட்டு அங்கேயே டச் பண்ணி அப்படியே உடனே மூவ் ஆகுது, இல்லைன்னா அங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கேருந்து மூவ் ஆகுது. இதுதான் 200 டேஸோட பவர். சரிங்களா நண்பர்களே, அடுத்து பார்க்க போகிறது ஐபிஓவில் 2023 வந்து 500% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் அதை காமிக்க முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு வைங்க, அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நண்பர்களே, இப்போ பார்க்குறது கேஃபின்டெக். நான் சொன்னேன் இல்லையா, 2023 ஐபிஓவில் வந்து 500% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இதுதான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 2023 மார்ச் மாதம் கரெக்டாக 2023 ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக ஏறி எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். அதிகபட்சம் 1600 வரைக்கும் போயிருக்கு. அதாவது நீங்கள் 2023 ஏப்ரல் எடுத்திருந்தால் கூட இப்போ என்ன எவ்வளோ ஹையஸ்ட்டு போயிருக்கு, 1600. இப்போவும் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இப்போ 1000 ருபீஸில் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போனா ஒரு 2 வருஷத்தில் 500 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் வந்து கேஃபின் டெக்னாலஜி. அப்போனா கேஃபின் டெக்னாலஜியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுவோம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது கேஃபின் டெக்னாலஜி. உங்களுக்கு கேஃபின் டெக்னாலஜியோட கம்பெனியோட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% கொடுக்குறாங்க. சரிங்களா, அது மாதிரி அதே நேரத்தில் கடன் ரொம்பவும் கம்மி இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். அதை நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். குவார்டர்லி ரிசல்ட்டில் உங்களுக்கு ஜூன் மாதம் 2022 தான் நமக்கு இங்கே காமிச்சிட்ருக்கு. ஸோ 2022 சேல்ஸ் பாருங்கள் 1609. 169. அங்கேருந்து சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து அதிகபட்சமாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 290 வரைக்கும் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இப்போ 2 குவார்ட்டராக தான் உங்களுக்கு சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ பாருங்கள் 2 குவார்ட்டர் சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சனால தான் 1600 வரைக்கும் போனது 1000 ருபீஸை இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 மாதம் ஒரே இடத்துலையே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு உங்களுக்கு 290 விட எப்போ அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கு. 290 விட அதிகமாகிடுச்சுன்னா மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் ஆகி இன்னும் மேலே போக ஆரம்பிச்சிடும், பழைய ஹையையும் தாண்டி போயிடும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுவும் சேல்ஸ் ஒரு காரணம். இதே மாதிரி ப்ராஃபிட் பாருங்கள், க்ரோத் எப்படி ஆகிட்டுருக்குன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள். ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 90 வரைக்கும் வந்தது, இப்போ 2 குவார்ட்டர் குறைஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் ப்ரைஸை கொஞ்சம் இறக்கி வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் ரீசன். அது ஏறிட்டு அப்படின்னா சேல்ஸ் க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சர்டன் டைமில் கொஞ்சம் குறையும் போது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். எப்போ பழைய இருக்கையிலே ஹையஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி இந்த ஹையஸ்ட்டு சேல்ஸ் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட்டை எப்போ அதை விட அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்போ உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஸ்டாக் மேலே போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு கடன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. கடன் பாருங்கள் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். 435 கோடியிலேருந்து 47 கோடியை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் ஒரு காரணம். உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருந்ததுக்கு அப்படின்னா சேல்ஸும் இன்க்ரீஸாக இருக்கணும், உங்களுக்கு கடனும் கம்மியாக இருக்கணும்,
ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. அதாவது பாருங்கள் கிளியராக வரும் பாருங்கள். கோடல் ரிசல்ட்டில் போய் காமிக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், சேல்ஸுங்கிறவங்க கடனும் கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ 2 குவார்ட்டராக கம்மியாக இருக்கிறதுனால தான் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி பழைய ப்ரீவியஸாக முன்னாடி இந்த ஹையஸ்ட் ப்ராஃபிட்டை விடையும் சேல்ஸை விட அதிகமாகும் போது ஸ்டாக்கும் மேலே போக ஆரம்பிக்கும். சரிங்களா நண்பர்களே இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். நம்ம உங்களுக்கு இந்த ஸ்லைடில் சப்போர்ட்டில் இருக்கும் பங்குகளை பார்ப்போம். இப்போ சப்போர்ட்டில் இருக்குது கல்யாண் ஜுவல்லரி இருக்குது, அப்பார் இண்டஸ் இருக்குது. கல்யாண் ஜுவல்லரிக்கு இன்றைக்கி தான் எக்ஸ்டேட் ₹1.50 தராங்க. சரிங்களா? ஸோ கல்யாண் ஜுவல்லரியும் அப்பார் இண்டஸையும் சப்போர்ட்டில் இருக்குது. இங்கேருந்து மேலே போனால் உங்களுக்கு ஒரு 10-15% வரைக்கும் மேலே போகும். அது உங்களுக்கு நான் ஒவ்வொன்றாவும் சார்ட்டில் காமிக்கிறேன். இப்போ டைம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்லேருந்து கீழே இறங்கக்கூடிய ஷேர்ஸ் டிஐ எஸ்சிபி எல்லாம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி தாக்கத்தினால என்ன ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி கீழே இறங்கிட்டு அது சப்போர்ட்டில் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டினால் வோல்டாஸ் வேல்ஃபுல் இந்த 2 கம்பெனியும் ஜிஎஸ்டியால் தூக்கி நிறுத்தவே முடியல. மேலே ஏறிட்டு அப்படியே கீழே டவுனுக்கு வந்துருச்சு. ஆனால் டாம்ஸ் கம்பெனி மட்டும் 8% வந்து அப்பாயிருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி பென்சில் எரேசர் ரேட்லாம் 5% ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டாம்ஸ் கம்பெனி 8% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் வேல்ஃபுல் வோல்டாஸ் எல்லாம் வந்து ஏறிட்டு இறங்கிடுச்சு. அதாவது அந்த ஜிஎஸ்டி நியூஸுக்கு தாக்கு பிடிக்க முடியல. சரிங்களா? ஸோ நான் மேலே சொன்ன எல்லாமே கல்யாண் ஜுவல்லரி அப்பார் இண்டஸ்ட்ரி வந்து சப்போர்ட்டில் இருக்குது. உங்களுக்கு டிஐ எஸ்சிபி எல்லாம் வந்து சப்போர்ட்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் நண்பர்களே, டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ இந்த சேனலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்ததுக்கு நன்றி.